योगीन्द्रं गोविंद गुरादिपौ भट्टार्यं निगमांग योगिदा जात्यंत कृष्णादिगं वंदे माधवरंगकय समरमावासान् भजे केशवं प्रपद्ये निरवद्यानां हृद्यां पुरन्दरां शरणं सर्वभूमीश्वरं श्रीरङ्गनाथकृष्णं लक्ष्मेण ब्रह्महरित्रवैकवासं श्रीरङ्गवीरगुणाक्षरगोपहृद्यं वेदान्तदेवीलिङ्गमहं प्रपद्ये श्रीमद्रङ्गशराजं श्रीमतीरूपाश्रयं श्रीमद्वेदोदं नारायणं वेदान्तदेशीराक्षरं नारायणादेशुद्धविज्ञानस्वरूपं विज्ञानविज्ञानप्रदेशं काशी श्रीमद्योगेश्वर गुरुपदोदात्मपार्थवारं श्रीमती रंगनाथार्य प्राप्त मोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजं वेदान्तलक्ष्मणेन्द्रवासबोधं तत्पादयुगराजं त्रय्यन्तयुक्तभूरिवरिशं भक्तामरुद्विश्वजनानोदनं सर्वात्मं श्रीभगवान् शरत्सारोपनिषत्तमागं नमाम्यहं पितामहस्यात् पितामहाय राजशास्त्रपरिवारकाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्कारात्। ஆடி ஆடி அகக்கரைந்து இதை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாண்களே. ஆடி ஆடி அகங்கரைந்து ஆடி ஆடினாங்க ஆளுதல் அப்படின்னாங்க ஒன்றும் ரொம்ப மன சந்தோஷத்தினால நாட்டியம் ஆடலை. மனசுல கிடந்த அளவு கிடந்த அப்ரீத்தினால பெருமாளை விழுந்த விக்லேஷத்தினால அதிகமான துக்கத்தினால அந்த அதிகமான அவதியாலே ஸ்தான ஸ்திதி கமன ஆசன ஸ்தானாதிகளிலே ஒரு நியதியின்றிக்கே தவிக்கிறார். இந்த சயன கமன ஆசன சயனாதிகளிலே ஒரு நியதியின்றிக்கே தவிப்புனாங்க. உட்கார முடியல, பேருந்து நிற்கிறார், நின்றா நிற்க முடியல, நடக்கிறார், நடந்தா நடக்க முடியல, சயனிச்சுக்கிறார், சயனிச்சுக்க முடியல, திரும்பி எழுந்து உட்கார. அளவு கிடந்த ஆற்றாமையினாலே ஸ்திதி கமன சயன ஆசனாதிகளிலே ஒரு நியதியின்றிக்கே இவர் படுகிற பாடானது திருத்தாயாருக்கு வல்லார் அடினார் போல இருக்கு. வல்லார்னாங்க நல்ல நாட்டியத்துல வல்லார், நாட்டியத்தில் நிபுணையா இருக்கிற அடினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. வழிகளை அழகுடையா செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆக்கர்ஷித்தமாக இருக்குமே. புத்திர சோகத்தால தவிக்கிற கௌசல்ய பிராட்டியை பார்த்து ரிஷி நிருத்தியம் தீவி மாதரம் இவர் அதாவது பாருங்களே, ஒரு உட்கார முடியாம நின்னா நிற்க முடியாம தவிக்கிறது இல்லையா, இதை பாஸ் ஃபார்வர்ட் பண்ணி போட்டா எப்படி இருக்கும்? நான் சார் சொன்னேன் இல்லையா. அதான் சிதிகமான சயன ஆசனா அத்தியந்த அரசியாலே, அரசின்னு என்னதான் துக்கத்தினால ஆற்றாமையினாலே பெருமாள் இழந்து இவள் படுகிறதான துக்கமானது சிதி கமன சயன ஆசனாதிகளிலே ஒரு நியத்தியின் ரீதியே இவள் படுகிற பாடு வல்லார் அணிதார் போல இருக்கிறது தாயாரு. வடிவில் அழகுடையார் செய்வதெல்லாம் ஆக்கர்ஷணமாக இருக்குகிறே. ஸ்ரீ கௌசல்ய பெருமாளுக்கு துடிக்கிற துடிப்பை நிருத்தியம் தீமை மாத்திரம் என்றார்களே. வடிவழகையார் வியாபாரங்கள் எல்லாம் இதாக இருக்கிறது.
ஆடி ஆடி அது முன்பு சொல்றேன். ஆடி ஆடி முதல்ல ஆடின்னு கருத்து சொல்றேன். சித்திகமான செயனாதிகளிலே ஒரு நியத்தியின் இருக்கே அரசியாலே படுகிற பாடுதான் திருத்தாயாருக்கு ஆக்கர்ஷகமாக இருந்தது. ஸ்ரீ கௌசல்யார் பெருமாளை துடிக்கிற துடிப்பை நிற்கும் தீமை மாத்திரம் என்றாங்களே வழிபடுகையார் வியாபாரங்கள் எல்லாம் இதாக இருக்கிறது. ஆடி என்பதற்கு அவ்வருகே ஒரு நிலையிலே இரண்டாம் ஆடி. முதல்ல சஞ்சார மனிதாம்படி இருக்க செய்தே ஆற்றாமை பேரிக்க சந்ததியாக இருக்கும். குணாதி விஷயமாகையாலே முடித்து பிழைக்கவும் ஒட்டாதே ராமாகமன காட்சையா இன்னும் ஒரு கால ஒரு முகத்தில் விழிக்கிறானால் அருமந்த பிராணனை பாழே போகிறது என்று ராஜ்யத்தையும் தொட்டு கொண்டு கிடந்தானே முதல் ஆடி என்கிற காட்டில் இருகால் மட்டு ஆடி என்கிற இடத்தில் அவகாசத்தின் மீது தாளம் கொண்டு அறிமுகத்தனை இருந்தார். புரியுதா? ஆடி ஆடி இந்த ரெண்டு சத்தத்தையும் வியாக்கியானம் பண்ண. முதல்ல ஆடி இல்லையா, அதுக்கப்புறம் திரும்பவும் ஆடி. முதல்ல ஆடினா நாட்டியம் ஆடினான்னு அர்த்தம் இல்லை. நாட்டியம் ஆடுறது யாரும் ஆடுவார் மனசு ரொம்ப சந்தோஷத்தோட அந்த சந்தோஷமாக இருந்த இடம் விட்டு இல்லையா ஆட சொல்லி ஆடுகிற ஆட்டம். அப்படி இல்லை, இவள் அளவு கிடத்த துக்கத்தினால் அரசியினால் ஆடுகிறார். அரசியினால் ஆடுவர்களோ அப்படின்னாங்க இவள் ஆடலை. மனசு உள்ள அளவு கிடந்த ஆத்ராமையினாலே சிதி கமன சயனாதிகளிலே ஒரு நியத்தி எண்ணிக்கை இவள் படுகிற பாடுதான் திருத்தாயாருக்கு ஆக்கர்ஷகமாக வல்லார் ஆடினார் போல ஆக்கர்ஷகமாக இருக்கு. ஏன் ஸ்ரீ கௌசல்யார் பெருமாளை திருந்து தவிப்பை நிருத்தியம் தீமிவ மாதம் நிருத்தியம் தீன்னு அவள் அழகா நாட்டியம் ஆடுறது போல இருந்தது. அது காரணம் என்னன்னு கேட்டா வடிவில் அடகுடையார் செய்வதெல்லாம் இனிதா இருக்கு, பார்க்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. அதனால ஆடிங்கிறதானது இவள் பட்ட பாட்டை சொல்றது. இரண்டாவது ஆடிங்கிறது இருக்கு இல்லையா, முதல் ஆடியில ஆற்றாமை பிரேரிக்க ஆற்றாமையான தூண்ட ஆடினார். இரண்டாவது ஆடிக்கு எதுவும் தூண்ட தேவையில்லை இல்லையா. இது குணாதிக்க விஷயமாகையாலே இந்த அனுபவத்தை ஈடுபட்ட பிறகு பின்ன முடிந்து பிழைக்கவும் முன்னாது தொடர்ந்து ஆடவும் முடியாதபடி இரண்டாவது ஆடியானது முதல் ஆடியினுடையதான தொடர்ச்சியாக நடக்கிறது. முதல் ஆடியானது ஆற்றாமை பிரேரிக்க ஆற்றாமை தூண்ட முதல்ல ஆடுகிறார். அதுக்கப்புறம் இரண்டாவது ஆடி தொடர்ந்த ஆட்டமானது இந்த ஆட தொடங்கின பிறகு இதனால கிடைச்ச கொஞ்சம் தரிப்பு இல்லையா அதை விடமாட்டாதவளாக இல்லையா தொடர்ந்து ஆடுறது. முதலாடிக்கு இருகால் மட்டும் இரண்டாவது ஆடி இருந்த இருப்பை இல்ல தாளம் கொண்டு அறிவது. முதலாடிக்கு இரண்டாவது ஆடிக்கு உள்ள வித்தியாசம். முதலாடிக்கு இரண்டாவது ஆடிக்கு வித்தியாசம் அதிகம். முதலாளிக்கு வெளி டம்ளர் கொடுப்பா, இரண்டாவது ஆடிக்கு கொடுக்க மாட்டா. அந்த வித்தியாசம் இல்ல. முதல்ல இவள் ஆடினது ஆற்றாமை தூண்டு ஆடினாள். மனசு இருந்ததான ஆற்றாமையானது மனது அளவு கிடந்து துக்கமானது தூண்டு ஆடினாள். இரண்டாவது ஆடியில ஆற்றாமை தூண்டு ஆடல. இப்ப ஆடினத்துல கொஞ்சம் மனசுக்கு இல்ல ஒரு இது கிடைச்சது, மனசு கொஞ்சம் நிறைவு கிடைச்சது, கொஞ்சம் துக்கம் குறைஞ்சது, அதை விட மாட்டாதவர்களாக தொடர்ந்து ஆடுறான். இப்படி ஆடி ஆடி இல்லையா ஆடி ஆடி அகங்கரைந்து உள்ள இருக்கிற அந்த கரணமாக வஸ்து இருக்கு அந்த மனசானது கரைந்து இசை பாடி பாடி இயங்கும் கண்ணீர் மை இயங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாழும் வாழ்ந்தது. அகங்கரைந்து சஞ்சாரம் செல்லாம் இருக்க செய்து சஞ்சாரம் அதிகரிக்கிறது. இவள் வியாபாரம் கண்ணி கிழக்கானால் போல அகவாழும் இவள் நெற்றி கிழக்காயிருக்கிறபடி மனத்தத்துவமானது அந்த காரணமானது நீராய் உருகி போயிருக்கு. இல்லையா உருகின நீரானது என்ன பண்றதுல கண்ணீர் மல்கி இல்லையா முதல்ல இசையாக பிரவகித்து இல்லையா, அதாவது ஒன்று திரவமானால் ஒன்று என்ன பண்ணும், திரவமானால் பிரவகிக்கும். திரவ பதார்த்தமாக இருந்த போது அப்படியே ஸ்திரமா ஒரே சேர்ந்த பதார்த்தமானது திரவமாக உருகின ஒண்ணு என்னாகும், கரைந்த ஒண்ணு ஓடும். அதான் இசையாக பிரவகித்தது இல்லையா. வேகமாக இசையாக பிரவகித்தது போல கீழே அங்கங்க தங்கி இருந்தது எஞ்சிருது, அவைகளெல்லாம் கண்ணீராக வெளியிடுறது. இயங்கும் நாடி நாடி இல்லையா, அதுக்கப்புறம் எங்கும் நாடி நாடி. ஏன்
இவள் எல்லா இடத்திலையும் பார்க்கிறார் இல்லையா. பெருமாள் வருவதற்கு சம்பாவனை உள்ள இடந்தோறும் இல்லையா, இங்க வருவன் அங்க வருவன் இல்லாம இல்லையா, தென்னாட்டுக்குள்ள தான் ரயில் தான் வருது. இப்ப ரயில்லாம் போய் முடிஞ்சு போச்சு, இனிமே பஸ் தான் வரும் இல்லையா. பஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா ஏதோ ஆட்டோவில் டாக்ஸியில் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திக்க பார்க்கணும் இல்லையா. ரயிலே இன்னொன்று எப்படி வருவது இல்லையா, இல்ல பஸ் ஸ்டாண்ட் அங்க இருக்கு, பஸ்ல இருந்தா எப்படி வருது இல்லையா, இல்ல ஏதாவது ஆட்டோ டாக்ஸியில் வந்தாங்க அவளை போய் சுத்திட்டு வராம எப்படி வருதுன்னு வருவதற்கு சம்பாவனை உள்ள வழியெல்லாம் எங்கும் நாடி நாடி நோக்குமா போல இத மாதிரி பெருமாள் வருவதற்கு சம்பாவனை உள்ள வழியெல்லாம் நோக்கினார். எப்படி எல்லா புறத்திலையும் எங்கும் நாடி நாடிங்கிறத வியாக்கியானம் பண்ற. அதுக்கு இல்லையா சுந்தரகாண்டத்துல இல்லையா பிராட்டியுடைய கண்களுக்கு தெரியாம மறைஞ்சிட்டு இல்லையா இவர் உச்சைகி பெருமாளுடைய திருநாமத்தை ராமநாமத்தை திருவடி உச்சாரணம் பண்ற. இதை கேட்டவளான பிராட்டி இந்த சப்தம் எங்கிருந்து வருது, யார் இந்த சத்தத்தை இப்படிப்பட்ட பாலைவனமா இருக்கிறதான பெருமாளுடைய திருநாமம் குணங்களோ விளையாடாததான இந்த லங்கையில இந்த அசோகவனத்தை வந்து யார் காதல தேன்பாய்ச்சுவார் போல பெருமாளுடைய திருநாமத்தை யார் சொல்றா அப்படின்னு பார்க்கறதுக்கு இல்லையா பிராட்டியானவள் எங்கும் நாடி நாடி இல்லையா திருவடி இருக்கிற இடத்தை பார்ப்பதற்கு நாடினது போல இவள் எங்கும் நாடி நாடி. அதுக்கு அது பிரசாந்தமா சொல்ற. நிரீட்சமானா சமசஞ்ச புத்திம் ததர்ஷ பிங்க அதிபதேரமாக்கியம் வாதாத்மஜம் சூரிய விகோதயஸ்தம். 232 கீழே ராமாயண எப்பவுமே ஸ்லோகம் முழுக்க கீழே இருக்கும், வியாக்கியானத்தை மேல பண்ணுவார். கீழே பிரமாண திரட்டுல நிரீட்சமானா தமசிஞ்ச புத்திம் ததர்ஷ பிங்க அதிபதேரமாக்கியம் வாதாத்மஜம் சூரிய விகோதயஸ்தம். சாதிர்யம் தன் ஆபத்தே வர செப்பேடாக வர சம்பாவனையில் உள்ள திக்குகளை நோக்குவது மட்டும் இல்லாமல் வரத்துக்கு சம்பாவனை இல்லாத திக்கக்கூடிய எங்கும் நாடினாள். இங்கிருந்து வரக்கூடும் என்கிறதான பாசிபிலிட்டி உள்ள திசையோடு இங்கிருந்து வருவதற்கு பிரசக்தியிலே பாசிபிலிட்டி இல்லாத திசையோடு ராசியர எங்கும் நாடினாள். சாத்திரிய ஊர்வஞ்ச ததா அகஸ்தாது கிரியக்குன்னு அர்த்தம், 4 பக்கம் சுரந்து, இதான் கிரியக்கு. ஊர்துவம்னா மேலே. இது இந்த ராமா அப்படிங்கிறதான சப்தம் வருவதற்குரியதான இல்லையா அந்த சப்தம் வருவதற்கு உள்ள சம்பாவனை உள்ள விஷயம். அகஸ்தாத்துக்கு கீழே இல்ல அந்த மரத்துக்கு அடியில பூமிக்கு அடியிலேருந்து வரத்துக்கு சக்தி இல்லை இல்லையா, ஆனா அங்கேயும் நோக்கும். சாத்திரியக்கு ஊர்துவஞ்ச சதாத்தி அகஸ்தாத். திரியக்குன்னா இந்த நடுவில் 8 திக்கிலையும் பார்க்கிறது, இதுதான் திரியக். ஊர்துவஞ்ச திரியக் ஊர்துவம் ரெண்டும் சப்தம் வருவதற்கு பிரசக்தி உள்ள திசைகள். அகஸ்தாது இருக்க பூமிக்கு கீழே சப்தம் வரப்போது இருந்தாலும் அதையும் விடாமல் நோக்கும். சாத்திரிய ஊர்துவஞ்ச சதாத்தி நிரீட்சமானா தம் அச்சிந்திய புத்தி தம் அச்சிந்திய புத்தி சாத்திரிய ஊர்துவம் சதா திரஸ்தாது நினைவின்றிக்கை இருக்க செய்தே வாரா திருநாமம் செழிப்பட்டவாறு விளங்க பார்ப்பது, மேலே பார்ப்பது, கீழே பார்ப்பதான நினைவின்றிக்கை இருக்க செய்தே வாரா திருநாமம். நினைவின்றிக்கை இருக்க செய்தேன்னு அர்த்தம் அந்த திருநாமம் இங்க கேட்கக்கூடியதான இல்லையா ஒரு பிராப்தி உண்டு, அதற்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு நினைக்கல. நினைவின்றிக்கே இருக்க செய்து வாரா திருநாமம் செயல்பட்டவாறு இல்லையா இந்த இடத்துல வருவதற்கு பிரசக்தி இல்லாத திருநாமம் செயல்பட்டவாறு விளங்க பார்ப்பதுன்னு அர்த்தம். எல்லா பக்கமும் சுற்றி பார்ப்பது, விளங்க பார்ப்பது, மேலே பார்ப்பது, கீழே பார்ப்பதான திரியக்கு ஊர்வம் அதஸ்தாது நிரீட்சமான. கீழ் பார்த்ததுக்கு கருத்து மேலே பார்ப்பது, விளங்க பார்ப்பது, அந்த சப்தம் வருவதற்கு பிரசக்தி உண்டு. கீழே பார்ப்பதற்கு கருத்து எனில்
பூமியை பிளந்து உண்டு புறப்பட்டு வருவோம் திருநாமம் சொல்ல சம்பாவனை உண்டாகில் அல்லாத திக்குகளில் உள்ளது என்று பார்த்தார். மற்ற திக்குகளிலிருந்து ஒருவன் திருநாமம் சொல்கிறான்னா ஏன் கூட்டம் கீழே பூமியிலிருந்து பூமியை பிளந்து விட்டு திருநாமம் சொல்லக்கூடாது. அதுக்கு பிரசக்தி உண்டானால் இவைகளுக்கு பிரசக்தி உண்டு என்று அது சப்தம் வருவதற்கு பிரசக்தி உள்ள திக்குகளோடு பிரசக்தி இல்லாத திக்கோடு வாசியத சாத்தியக்கு ஊர்வம் சதாத்தியதாத்து நிரீட்சமான என்று பார்த்தார். அன்றைக்கே மாசோபவாசிகள் சோறு என்றுவாரே அளமாக்கும் போதே பார்த்தால் இல்ல அளமாக்கல்னா என்ன அர்த்தம்? ஏன் நிலை தடுமாறி எந்த திசையில பார்க்கிறோம்னு தெரியாது இல்லையா? இது கீழ் திசை பார்க்கிறோமா மேல் திசை பார்க்கிறோமா இத சுற்றுமுள்ள திசைகள்ல பார்க்கிறோமா அப்படிங்கிற நினைத்தே இல்லாதவாறு அலமாந்து போயினா இல்ல எங்க பார்க்கிறோம் தடுமாறி போய் மயங்கி போய் எல்லா திசைகளையும் பார்த்தாலும் சொல்லுவாங்க. அதுக்கு திட்டாந்தம் சாதிக்கிறார். அன்றைக்கு மாசோபவாசிகள் என்ன அர்த்தம்? அதாவது ஒரு மாசம் உபவாசம் தான் சங்கல்பிச்சுட்டு உபவாசம் மாசோபவாசி. அந்த உபவாசம் அந்த முடித்த சமயத்துல சோறு என்று சொன்னவாறே அவர்களுக்கு அளமாந்து பார்க்குமா போல பார்த்தால் அங்கனன்றைக்கு சிம்சுபாவுத்தத்தை எங்கு முக்க பார்த்தால் என்பது இப்படி சாத்திய ஊர்வந்த ததா திடஸ்தாது இவள் பார்த்தது தேடினது யாரையும் அப்படின்னு கேட்டா தம் அஞ்சி அச்சிந்திய புத்தியும் ததர்ச்ச அவன் வடிவு காண்பதற்கு முன்னே அகவாயிட்டு பரிசீலித்தது. இந்நிலத்திலே புகுந்து இடம் கொண்டு நாம் இருந்தவிடம் வந்து துருவி நிலை சுத்தவல் நெஞ்சை ஒருவர் ஒருவன் என்றும் இவர் தம் அச்சிந்திய புத்தியும் ததர்ச்ச இப்படி பார்த்தோம். நிரீட்சமான இப்படி பார்த்த பிராட்டியானவள் தம் அச்சிந்திய புத்தியும் ததர்ச்ச இதுக்கு முன்னால் அவள் இல்லையா திருவடியை பார்க்கல. திருவடியை இருவரும் பார்த்தது இல்லாதவள் அது திருவடியின் மீதான உடல் உருவத்தை காரணம் அவன் மீதான புத்தி விசேஷமானது அவனுடைய அகவாயானது இவளுக்கு முன்ன விஷயமாயிடுச்சு. இன்னும் அவன் கபிரூபமாக இருப்பன்னு கூட தெரியல. அது அப்புறம் தான் தெரியுது. இவர் வாகன வடிவில் இருக்கிறவன் கூட தெரியல. முதல்ல இந்த திருவடியினுடையதான சரீரத்தை காரணம் அவனுடைய புத்தி அவனுடைய அகவாயை பரிச்சேதி தருகிறார். ஏன் எப்படின்னு கேட்டா ஏன் இவர் இந்த ராட்சசனால காக்கப்பட்ட 100 யோஜனை சமுத்திரத்துக்கு நடுவில் உள்ள இந்த அரண் பொருந்தினான லங்கையில வந்து அதுவும் நாம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம எடுத்து இந்த பெருமாளுடைய திருநாமத்தை ராம என்ற திருநாமத்தை சொல்லக்கூடியவனாக இருந்தால் இவன் எவ்வளவு புத்திமானாக எவ்வளவு சமர்த்தனாக அச்சிந்திய புத்தி பரிச்சேதிப்பதற்கு அரிதான புத்தி விசேஷத்தை உடையவனாக ஒருவனாக இல்லைன்னா இந்த காரியம் இவ்வளவு அரிதான காரியத்தை செய்திருக்க முடியாது. இந்த 100 யோஜனை சமுத்திரத்தை கடந்து இங்க வந்து ராட்சசனான பாலிதமான அவனால் அரங்கட்டி பாதுகாக்கப்படுகிற இந்த லங்கையில வந்து அதுலயும் நான் இருக்கிற இடம் தெரிந்து இந்த அசோகவனத்துல இந்த விருட்சத்தின் மேல வந்து இருந்து இப்படி நான் விரும்பக்கூடிய ராமசப்தத்தை சொல்கிறான்னா அவன் எப்படிப்பட்ட சாமர்த்தியம் எப்படிப்பட்ட புத்தி சாமர்த்தியம். அதனால தம் அச்சித்திய புத்தி அவன் வடிவு காண்பதற்கு முன்னே அகவாயை ஆயிட்டு பரிச்சு அகவாயின்னு அர்த்தம் அவனுடைய மனத்தை புத்தியை ஆயிட்டு இவன் முதல்ல பரிச்சேதி. இந்நிலத்திலே புகுந்து அதுக்கு அது எப்படி புத்தியை பரிச்சேதித்தாலும் கேட்டா இந்நிலத்திலே வந்து புகுந்து இடம் கொண்டு நாம் இருந்தவிடம் குருவி நிறை குத்தவல்ல நெஞ்சை விடுவது தோல். இந்நிலத்திலே வந்து புகுவது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இந்நிலத்திலே வந்து புகுந்தான். இந்நிலத்தில வந்து புகுந்தா யாராவது விரட்டப்பட்டு ஓடாதபடிக்கு இந்நிலத்தில் நன்றா இடம் உண்டு. இடம் உண்டுன்னு இருந்தான் இவ்விடத்துல தங்கி எல்லா விடத்திலையும் தேடி கடைசியில் நாம் இருக்கிறத கண்டுபிடிச்சு நாம் இருந்த விட துருவுதல் தேடுதல் தேடி கண்டுபிடித்து நிலை குத்தவல்ல நாம் இருக்கிற இடத்துக்கு மேல் வந்து அமர்ந்து கொண்டு இந்த திருநாமத்தை சொல்ல வல்லவன் ஒருவன் என்றால் அவன் அச்சிந்திய புத்தியாக இருக்கும். அதனால இவரை காணும் முன்பே இவனுடையதான அகவாயை பரிச்சேதித்தது. அடுத்தபடியா தம் அச்சிந்திய புத்தி சிங்காதிபதே அமாத்தியம். அதுக்கப்புறம் இவன் சுதந்திர நல்லன் இல்லையா ராஜகாரியம் இவன் கையில் உண்டு என்று அறிந்தார்.
வந்தவன் ஏதோ சுதந்திரமா வந்தானா அவன் என்ன காரியத்துக்கு வந்தானு அஞ்சனம். அப்படி இல்லை, இவன் பிங்காதிபதினா மகாராஜா. பிங்கம் அப்படின்னாக்க வானம். பிங்காதிபதினா வானவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாராஜனுடையதான ஆளிவன். பிங்காதிபதியே அமாத்தியம். அமாத்தியம்னா யாரு? ராஜகாரியம் செய்கிறதுனால அந்த மந்திரி. அமாத்தியம் தான் மந்திரி. இவன் சுதந்திர நல்லன். இவன் எப்பவும் யாரை கண்டு அஞ்சனும்? ஒரு விவசாய்க்கு உட்பட்டவனை கண்டு அஞ்ச வேண்டாம். சுதந்திரனாக அவ்யவஸ்திதம். சுதந்திரனை கண்டு அஞ்ச வேணும். இவன் சுதந்திர நல்ல. இவன் பிங்காதிபதேகே அமாத்தியம். அது இவன் சுதந்திர நல்லன், ஒருவனுக்கு கட்டுப்பட்டு. அதாவது பிங்காதிபதினு சொல்லக்கூடிய வானர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாராஜனுடையதான அமாத்தியம். அவன் ராஜகாரியும் கையில் இருந்து இதாகிறார். அப்புறம் வாதாத்மஜம். அதாவது முதல் பார்க்கும் பொழுது இவன் முதல்ல அச்சிந்திய புத்தியை பார்த்தார். அதுக்கப்புறம் இவன் வானர ரூபமாக இருக்கிறதையும் பார்த்தார். இங்க இவன் பெருமாள் திருநாமத்தை சொன்னதையும் பார்த்தார். இல்லையா? இவன் சாமான்யமாக சுதந்திரன் அல்ல. இவன் இல்லையா ஒரு விவஸ்திதமான ராஜகாரியம் பண்ணக்கூடியவன். அவன் இருந்ததான இல்லையா அந்த வினயம் இருந்து இவன் சுதந்திரன் அல்ல. இவன் வானர ரூபியா இருக்கிறதுனால ஏதோ வானராதிபனுக்கு ராஜகாரியம் செய்யக்கூடியவர்களுக்குள்ளதான வினயம் இவனுடைய சரீரத்தில் தெரிகிறது. வாதாத்மஜம். பெருமாளுக்கு பிராணஹேதுவான பிராட்டிக்கு பிராணங்களை கொடுக்க யாரு? இவன் சர்வருக்கும் பிராணஹேதுவான வாயுபுத்திரன் என்று தோற்ற இருந்தான். இவனை வாயுபுத்திரன் அறிந்தான். இவன் வாயுக்கு புத்திரனா பிறந்த அந்த விருத்தாந்தம் பிராட்டிக்கு தெரியாது. இவன் வாதாத்மகம். இவன் வாயுபுத்திரன் என்று அறிந்தான். ஏன்னா இப்ப தனக்கு பிராணனை கொடுக்கறதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு தெரியும். இவனுக்கு பிராணன் என்ன? ராமநாமன் தான் பிராணன். ராமநாம உச்சாரண ரூபமான பிராண பிரதானம் எனக்கு பண்ணுவதற்காக வந்தார். எனக்கு பிராண பிரதானம் பண்ணுவதன் மூலமாக பெருமாளுக்கே பிராண பிரதானம் பண்ணுவான். ஏன்னா பெருமாளுக்கு பிராணம் நான் தான். அப்படிப்பட்ட எனக்கு பிராணனை எழுப்பக்கூடிய நிலையில எனக்கு பிராணதானம் பண்ணுகிறான் என்றால் இவன் பெருமாளுக்கே பிராணதானம் பண்ணுவான். பெருமாளுக்கு பிராணதானம் பண்ணுகிறவன் என்றால் சகல லோகத்துக்கும் பிராணனை கொடுக்கக்கூடியவனா தான் இருக்கும். அதனால சகல லோகங்களுக்கும் பிராணனுக்கு சேர்த்துவான வாயு இருக்கே, அந்த வாயுவினுடைய புத்திரனை வந்து தோற்ற இதெல்லாம் அனுமானிக்கிறார். முதல்ல பிராட்டி அவன் அச்சிந்திய புத்திக்கு தான் அனுமானித்தார். எதனால? இந்நிலத்திலே வந்து இங்கு இடம் கொண்டு நான் இருந்த இடம் துருவி நிலை சுத்தவல்ல ஒருவனாகில் இவன் அச்சிந்திய புத்தி இருப்பான். இவன் வானர வடிவத்தோடு அத்தியந்த வினயத்தோடு இருந்தது பார்த்து இவன் சுதந்திர நல்லல். ஏதோ வானர ராஜாவான ஒருவனுக்கு ஏவித்து செய்யக்கூடியதான ராஜகாரியம் செய்யக்கூடிய வினயத்தோடு கூடியவனாக அதுல இருந்து அதை அனுமானிச்சான். அடுத்தபடியா இவன் சொன்ன வார்த்தையை பார்த்தா இல்லையா இதப்பரம் மிருதசஞ்சீவனம் இல்லையா அமிர்தம் ராமச்சரித்திரம் இல்லையா, அதாவது இல்லையா பிராணஹானி ஏற்பட்டவர்கள் பிராணனை மீண்டும் கொடுக்கக்கூடிய ராமநாமம்னு பட்டர் சரஸ்வனா பாஷையில ராமோ விராமோ வீரத்தோ அப்படிங்கிற இதப்பரம் மிருதசஞ்சீவனம் ராமச்சரித்திரம் அப்படின்னு சார். ராமநாமம் என்ன பண்ண வந்தது? மரணமடையும் தருவாய்க்கு வந்தவனை கொடுத்து பிராணனை திருப்பி கொடுக்குவது. அப்படி பிராணஹேத்துவான இல்லையா நமக்கு பிராணஹேத்துவான காரியத்தை செய்கிறான். நாம் யாரு? பெருமாளுக்கு பிராணபூத்தையான நமக்கு பிராண பிரதானம் பண்ற காரியத்தை செய்கிறான். இதனால பெருமாளுக்கு எனக்கே பிராண பிரதானம் பண்ணக்கூடியவன்னா அகில லோகத்துக்கு பிராணதானம் பண்ணக்கூடிய வாயு தானே அவனுக்கு புத்தனா இருக்கணும் அப்படின்னு இவைகள்லாம் பிராட்டியானவள் அனுமானம். வாதாத்மஜம். பெருமாளுக்கு பிராணஹேதுவான பிராட்டிக்கு பிராணங்களை கொடுக்கையாலே இவன் சர்வருக்கும் பிராணஹேதுவான வாயு புத்திரன் என்று தோன்ற இருந்தான். சூரிய விகோதயஸ்தம். சூரிய விகோதயஸ்தம்னாக்க உதய கால கிழக்கே உதிக்கிறதானே இல்லையா, லோகத்தை எல்லாம் பிரகாசித்துக் கொண்டு இல்லையா அந்த தோன்றுகிற சூரியனை போல இருந்தான்.
சூரியமி உதயஸ்தம் சூரியமிவ ஆசீத். லங்கையிலும் கிழக்கு விளக்கு அடியிட்டது. பெருமாளாகிற ஆதித்யோதயத்துக்கு அருணோதயம் என்னலாம்படி இருந்தான். இவன் உதயஸ்தம் சூரியமிவ உதயஸ்தம் இல்லையா. இந்த வானரம் வந்து இங்க தோன்றினது, இந்த திருவடி வந்து தோன்றினது இலங்கையிலும் கிழக்கு வெளுக்காரு. இது வந்து ராட்சசனுடைய ஆதிக்கத்துல காலராத்திரியா இருந்த ராத்திரியில இப்போ ஆதித்யனாக பெருமாள் இங்கு வரப்போகிறார் இல்லையா என்பதை அதுக்கு முன்னிட்டு காட்டும்படியாக அருணோதயம் போல இருந்தது இவன் வருகை. லங்கையிலும் கிழக்கு, லங்கையும் அந்த லங்கையிலும் உண்மைக்கு என்ன அர்த்தம்? லோகத்தை மக்கள் எல்லாவிடத்தில் கிழக்கு வெளுத்தால் லங்கையில கிழக்கு வெளுத்தார். நட்சத்திரனான ராட்சசனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு அவருடைய கொடுங்கோன்மைக்கு உட்பட்டு விடியாத காலராத்திரியாக இருந்த லங்கையிலும் கூட இப்பொழுது கிழக்கு வெளுக்கு அடிவிட்டது. பெருமாளாகிற ஆதித்ய உதயத்துக்கு அருணோதயம் என்னலாம்படி. பெருமாள் எப்படிப்பட்டவர்? அது பெருமாள் பரம வியோம பாஸ்கர். அவர் லங்கையில உதிக்க போகிறார் என்பதற்கு அடையாளமாக அதுக்கு முன்னோடியாக அருணோதயம் போல் இருந்தது. எப்படி இருப்பார்? இருப்பார் திருவடி. அதனால என்னலாம்படி ஆகையாலே லங்கை 4 வதிலுக்கு நடுவு ஹரி ஹரி என்றபடியே பிறந்திருக்கு. அருணோதயம் கிழக்கு வெளுக்கிறதுக்கு பிராத்த காலத்துக்கு லட்சணம் என்ன? எல்லாரும் ஹரி ஹரி தானே இல்லையா. ஆகையாலே லங்கை 4 வதிலுக்கு நடுவே இல்லையா ஹரி ஹரி என்றபடி எல்லாரும் ஹரினா குரங்குன்னு இருக்கும். ஹரிங்க சப்தத்துக்கு பெருமாள் ஒரு அர்த்தம், ஹரிங்க சப்தத்துக்கு குரங்குன்னு அர்த்தம். 4 பக்கம் அந்த விசித்திரமான குரங்க பார்த்து அதோ குரங்கு குரங்குன்னு ஹரி ஹரிங்கிற எல்லாரும். அது என்னாச்சு இல்லையா பிராத்த காலத்துக்கு லட்சணமாகிற ஹரிநாமத்தை உச்சைகி ஜபகரிப்பது போல இருக்கு. ஆகையாலே லங்கைக்கு விடிவு காலம் வந்தபடியாலே லங்கை 4 பதிலுக்கு நடுவு ஹரி ஹரி என்றபடியே இருக்கிறது. இப்படி வருகைக்கு சம்பாவனை இல்லாத திக்கிலும் தேர்வானேன் என்பது சம்பாவனை இல்லாத இடத்திலும் வந்து தோன்றுமகனாகையாலே 10 அடியவருக்கு பின்பு அவதாரத்துக்கு அவ்வருவில் போக மாட்டார். யாரு? ஆழ்வார். இது அல்லாத இடங்களிலும் நோக்குவானேன்னு சொன்னாங்க. இப்ப 10 அடியவர் கழிவல்ல இவ்வளவு எளிமையா வந்து அவதாரம் பண்ணக்கூடியவன்னு சொன்னா அவதாரம் பண்ணுகிறதுல இந்த இடத்துல அவதாரம் பண்ணும், இந்த இடத்துல அவதாரம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு விவசாய எடுத்து பார்க்கும்படி எங்க வேணாலும் அவன் அவதரிக்கலாம். பிதற்கும் அந்நிய அபிச்சாரியத்துவம் இருக்கிற ஆபத்துக்கு இல்லையா யார பிதாவாக கொண்டு அவதரிக்கலாம். அதனால டைம்ல ஏதோ தூண் இருக்க இதான் பிதா. அதனால அவதாரத்துக்கு அவ்வருகு போக மாட்டாருன்னு பெருமாள் அவதரிக்கிறது எப்போ 10 அடியவர் கழியவல்ல அவனுடைய எளிமையை அந்த அனுசந்தித்தாரோ அது அந்த கணம் முதற்கொண்டு அவன் எதிரவனாலும் வந்து அவதரிக்கிறான் இல்லையா. கல்லோட மண்ணோட கட்டையோட இல்லையா வாசியில் எதிரவனாலும் அவதரிக்கக்கூடியவன் என்று இல்லையா. அதனால எங்கும் நாடினா அதனால கீழே வருகைக்கு சம்பாவனை உள்ள திக்குகளோட வருகைக்கு சம்பாவனை இல்லாத செய்ய இதுவரெல்லாம் அவன் வரல, அதனால அங்கேருந்து வருவன் தெரியல, இனி வந்தானாகில் இப்படி ஒரு அவதாரத்தோடைய மெய்ப்பாடு இருந்ததாக அதுல இருந்து வரலாம் இல்லையா. அதனால வருவதற்கு சம்பாவனை இல்லாத திக்கிலும் தேடுகிறான். ஏனெனில் சம்பாவனை இல்லாத இடத்திலும் வந்து தோன்றுபவனாக யாரு 10 அடியவருக்கு பின்பு அவதாரத்துக்கு அவ்வருகி இவர் போக மாட்டார். அவதாரங்களை தாண்டி இவருக்கு ஒரு அனுபவம் இல்லை. அதனால அவதாரங்கள் பெருமாளுக்கு எங்குமுக்க நிகழ்கிற காரணத்தாலே அவன் எங்கிருந்து வேணாலும் வரலாம் அப்படின்னு கூறப்பட்டார். இரண்டாம் பத்து 7வது திருவாய்மொழி. இப்ப கேசவன் நமர் அப்படிங்கிறதுல ஆழ்வார் எம்பெருமான ஆசிரியித்தார். பெருமாள் என்ன பண்ணா தம்ம ஆசிரியத்த ஆழ்வார் மேல் உள்ள அளவற்றதான பிரீத்தினாலே ஆழ்வார் மட்டுமல்லாமல்
ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம் உள்ளவர்கள் சாட்சாத்வா பரம்பரையாவா ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம் உள்ளவர்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய கிருபைக்கு விஷயமாக்கி கொண்டார். 423. ஆமா ஆழ்வார் மேல பெருமாளுக்கு உண்டான பிரீத்தியானது ஆழ்வாரோடு பரம்பரையா சம்பந்தமுடைய அளவும் வெள்ளப்பட்டு பெருகினபடியே சொல்லுகிறது இத்திருவாய்மொழியில். சர்வேஸ்வரன் ஆழ்வாரோடு வந்து சம்சேஷித்து அத்தால் பிறந்த பிரீத்தி தம் ஒருவர் அளவில் மட்டுமே தம்மோடு பரம்பரையா சம்பந்தமுடைய அளவு பெருகினபடியை கண்டு இது இவன் என்பக்கம் பண்ணின பட்சபாத திசை மீறே என்று இனியராய் தம்மை விஷயீகரிக்கு ஈடான குணச்சேர்த்திகாரிகளை அனுபவித்து அவற்றுக்கு வாசகமான திரு துவாரக நாமத்தாலே அவனை பேசி அனுபவிக்கிறார். இதான் அந்த கேசவந்தம் திருவாய்மொழியினுடைய விஷயம். கீழ் திருவாய்மொழி அந்தாமத்தன்மை செய்து வைகுந்தா மணிவண்ணனை சொல்லக்கூடிய ரெண்டு தசகங்களையும் பெருமாள் தம்மோடு வந்து அளவற்ற பிரீத்தியோட தம்மோடு கலந்து படுகிறபடியே அனுபவித்தார். இப்படி அளவற்ற பிரீத்தியோடு நம்மோடு கலந்து அனுபவித்த பெருமாள் இனி நம்ம ஒழுங்காலும் இழக்கக்கூடாது என்பதற்காக அதுக்காக என்னன்னா நம்மிடத்தில் பிறந்த பிரீத்தியை நம்மோடு வைக்காமல் நம்முடைய சாட்சாத்தாகவும் பரம்பரையாகவும் நம்முடைய திருவடி சம்பந்தம் உள்ளவர்கள் அத்தனை பேர் அளவிலேயே பெருமாள் தன்னுடைய பிரீத்தியை வைத்து அவர்கள் பிரீத்திக்கு விஷயமாக்கினார். அப்படிப்பட்ட மகாகுணம் தன் பரம்பரையா தன் சம்பந்தமுடைய அளவிலும் அவருடைய பிரீத்தியானது பெருகிறபடியை கண்டு இவன் நம்ம விஷயீகரிக்கைக்கு ஈடான குணசேஷிதங்களை அனுசந்தித்து அவற்றுக்கு வாசகமாக இப்படி பெருமாள் ஒருவருக்கு மேல் விழுந்து அவனை வசீகரித்துக் கொண்டு அவன் சம்பந்திகளும் புகுந்து அவர்களையும் வசீகரிக்கக்கூடியதான அப்படிப்பட்ட மகா குணசேஷிதங்கள் இவனுக்கு உண்டு என்று அவைகள்லாம் அனுசந்தித்து அதற்கு வாசகமாக இருக்கக்கூடிய 12 நாமங்களை எல்லா திருவாழ்வுக்கும் 10 பாசனம் தான். அதுக்கு மேல 11வது பாசனம் ஆழ்வாருடைய திருநாம பாசனம் இல்லையா? இது மட்டும் 12 + 1 13. அதனால அந்த இந்த கேசவாதி 12 நாமங்களை என்ன திருநாமங்கள் அவனுக்கு இல்லையா தம்மை விஷயீகரிப்பதற்கு உள்ளதான இல்லையா அப்படிப்பட்ட காருண்யாதி குணங்கள் அதை கொண்டு அவன் செய்கிறதான சேட்டிதங்கள் இவைகள் எல்லாத்துக்கும் வாசகமாக இருக்கிறது அந்த 12 நாமங்கள். அந்த 12 நாமங்களை கொண்டு அவனை எளிதாக பேசி முடிக்கிறார் இந்த திருவாய்மொழி. சர்வேஸ்வரன் ஒருவனை விஷயீகரித்தால் அந்த விஷயீகாரமானது அவனிலே இல்லாதிலே. சர்வேஸ்வரன் தன்னுடைய கிருபைக்கு ஒருவனை விஷயமாக்கி கொண்டால் விஷயீகாரம் பண்ணதுன்னு அர்த்தம். அவனை தன்னுடைய கிருபைக்கு விஷயமாக்கி கொண்டால் அந்த கிருபா விஷயப்பம் அவனோடு இல்லாது அவனுடைய சம்பந்திகளும் போகும் அப்படின்னு இந்த திருவாய்மொழி விஷயம் இல்லையா? அதுக்கு 2 திருஷ்டாந்தம் சொல்ற. ஒண்ணு இல்லையா பெருமாள் ஸ்ரீ விபீஷண ஆழ்வானை விஷயீகரித்தார். வந்து சரணாகதி பண்ண விபீஷண ஆழ்வானை தான் விஷயீகரித்தார். அவரை தன்னுடைய கிருபைக்கு விஷயமாக்கி கொண்டார். அப்போ பெருமாளுக்கு விபீஷணாழ்வான் பக்கத்தில் பிறந்த விஷயீகாரமானது விபீஷணாழ்வானோடு இல்லாமல் ராவண அளவு சென்றது. இங்க வீட்டுல திருத்தந்தி கட்டிங் மாதிரி போடுற ராவணனும் ஒரு ராமானுஜனேங்கிற இருக்கிறது பேர் போங்க. பார்த்தா திக்குன்னு இருக்கும். அப்புறம் படிச்சா ஒண்ணு இருக்கு திருத்தந்தி கட்டிங் மாதிரி போடுறோம். போடுறோம் இல்லையா? அந்த ஸ்லோகம் சாதிக்கிறார். மரணம் தானி வைராணி நிர்வத்தம் பிரயோஜனம் கிரியதாமஸ்ய சம்சாரா சம்ஸ்காரா
மமாத்தியேஷ யதா தவ என்று பெருமாள் விபீஷணாழ்வார்னு சொல்றதா வாக்கியம். இவர் ஒரு சொல்றது இல்லையா, அது முதல் சொல்லும். ஏதஸ்மின் மந்தரே ராமோ விபீஷணம் உவாச்ச சம்சார கிரியதாம் பிராது ஸ்ரீயச்சைதா நிவர்த்தய தம் பிரசித சதோ ராமம் சுதவாச்சியோ விபூஷண விமர்ச புத்தியா தர்மஜோ தர்மார்த்த சகிதம் வச்சா நாகம் நாகம் அர்ஹோஷிதம் சம்ஸ்கர்த்தும் பரதாரா விமர்சகம் தாசுரோகி ரூபோகி மே சத்து ஏழு சர்வாகிதேரதா அப்படின்னு இல்ல ராவனுக்கு இது சம்ஸ்காரம். ஏதஸ்மின் அந்தரே ராம, ஏதஸ்மின் அந்தரேன்னா இந்த கால விஷயம். ராவணனானவன் மாண்டு கிடக்கிறான் இல்லையா, மந்தோதரி வந்து அனந்த அழிவு புலம்பி ஒரு பக்கம் இருக்கிறார். இப்போ பெருமாள் ராமோ விபீஷணம் உவாச்ச, பெருமாள் விபீஷணனை பார்த்து சொன்னார் சம்ஸ்கார கிரியதாம் பாது பிராது, உங்களுடைய பிராத்தாவுக்கு உங்களுடைய குல பிரகாரம் இல்லையா செய்ய வேண்டிய அந்திம சம்ஸ்காரங்களை செய்யும் அப்படின்னு பெருமாள் சொன்னார். அதை கேட்ட விபீஷணாழ்வார் இராய்ச்சி பின்வாங்கினார். அது கேட்ட கேட்டு இந்த சட்டத்துக்கு அவர் பெருமாள் சொன்னார். அவன் விபீஷன் சொன்னான் இவன் எனக்கு வாசுரூப பிராசுரூபத்துக்கு சத்து, இவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணுவது எனக்கு யுக்தமாக அதுக்கு நான் தகுதியானவன் தோழல. இவன் வேறதுக்கு போராட்டத்துக்கு ஆகப்பட்டான் இல்லையா, பிராட்டிய அபகரிச்சுட்டு போய் இல்லையா உம்மோட யுத்தம் பண்ணி இவ்வளவு உமக்கு எதிரும் கோத்து நின்ற இவனும் இவனை பிராத்தான்னு சொல்லிட்டு இவனுக்கு இல்ல சாந்திம சம்ஸ்காரம் பண்றது அது எனக்கு மனம் இல்லைன்னு இராய்க்கு பின்வாங்கி நின்றான். அவனை பார்த்து பெருமாள் சாதிக்கிறார் மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் பிரயோஜனம் கிரியதாமஸ்ய சம்ஸ்காரா மமாப்பியேஷா யதா தவ. கிடைக்கிறதா? சூரியேந்து 4வது மரணாந்தானி வைராணி. லோகத்துல வைரம் வைரம்னாக்க இல்ல விரோதம் தேசம் இவைகள்லாம் மரணாந்தம், மரணத்துக்கு பிறகு உண்டு. மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் பிரயோஜனம். நம்முடைய பிரயோஜனம் நிர்வத்தம். இவன் பண்ணின எல்லாவற்றையும் மீட்டு இவனையும் வதம் பண்ணி பிராட்டியை அடைந்தாச்சு. நாம் நம்முடைய பிரயோஜனத்தை அடைந்தோம். இனி கிரியதாமசிய சம்ஸ்காரா இல்லையா, உங்களுடைய குலப்பிரகாரம் இவனுக்கு சம்ஸ்காரத்தை செய்யப்பாரு இல்லைன்னா நாம் செய்கிறோம். ஏன்னா உமக்கு இவனுக்கு உமக்கு என்ன பாந்தவமோ அதே பாந்தவம் தான் எனக்கு. இவன் உமக்கு என்ன உறவாகணும் அதான். எப்ப நீ நம்மளுக்கு சரணாகி பண்ணி நாம் அங்கீகரித்து நாம 2 பேரும் நான் என்ன பெற்ற தசரதனுக்கு நீர் ஒரு புத்திரம் நான் நீரும் கடைசியில் விபீஷணனோடு 70 விபீஷனோடு 70 சொல்ல விபீஷணா உண்மையை சேர்த்து என் தகப்பனா 7 புத்திரர்கள் பெற்ற மகா பாக்கியமானான்னு சார் அது கம்பர் சொல்றாரு. எனக்கு கம்பராமாயணம் தெரியாது. அவனோட குகனோட 5 ஆகணும் இல்லையா, மகாராஜரோடு 60 ஆகணும், விபீஷனோடு 70 ஆகணும்னு இருக்கு இல்லையா. அது சொல்றா விபீஷனோடு 70 ஆகணும்னு சொல்லல, உன் பரியந்தமாக உண்மையை சேர்த்து 7 புத்திரர்களை பெற்ற தர்மாத்மாவான என் தகப்பன்னு சாதிச்சு. அப்படிப்பட்ட மகா பாக்கியமான தசரதன்னு இப்போ தசரத என்னோட தசரத சக்கரவர்த்தி நீயும் புத்திரன் நான் இல்லையோ, அப்ப ராவணன் மட்டும் இல்லை அவனும் அதேன அப்படின்னு சொல்லி இல்லையா, அவன் உமக்கு என்ன உறவோ அதுதான் எனக்கும் அந்த உறவு தான். மமாப்பியே யதா தவ மமாப்பி ஏச
இவன் உமக்கு என்ன உறவோ அந்த உறவு எனக்கும்ங்கிறதுனால நீர் செய்யாத அளவில் இவருக்கு சம்ஸ்காரத்தை நாம் செய்ய பார்க்கிறோம். பெருமாள் காட்சி மரணான் தானி வைராணி இல்லையா? இந்த பூர்வார்த்தத்துக்கு சாமானியமா எல்லாரும் சாதிக்கிறார்கள். என்னன்னு கேட்டா இல்லையா, சாதாரணமா விரோதங்கள் துவேஷங்கள், வைரம்னா என்ன அர்த்தம் இல்லையா, துவேஷ விரோதாதிகள் எல்லாம் இவைகள்லாம் மரணான் தானி, மரண பர்யந்தமானது. மரணத்துக்கு பிறகு ஒருத்தன் கொண்டு இந்த விரோத துவேஷங்கள் எல்லாம் இல்லை இல்ல. அப்படி இருந்தாலும் கூட நமக்கு பிரயோஜனம் நிர்வர்த்தம், நம்மால் நம் பிரயோஜனம் அடையப்பட்டதுன்னு என்ன அர்த்தம் இல்ல, இவனிலிருந்து பிராட்டியை மீட்டு நாம் அடைந்தோம் அப்படின்னு சாமானியமா வால்மீகி இவ்வளவு அர்த்தம் தான் தெரியுது. அதுக்கு மேல அந்த முதல் இல்லையா மரணாந்தானி வைராணி நிர்வர்த்தம் நம் பிரயோஜனம் அப்படிங்கிறதுக்கு இல்ல இங்க அர்த்தம் சாதிக்கிற. மரணாந்தானி வைராணி ரிஷிகள் குடியிருப்பை அழித்து மைத்திரியை பிரித்து நம் உயிர்நிலையிலே நலித்தார் போல ஸ்ரீ ஜடாயு மகாராஜரை நலித்து இவையெல்லாம் செய்யமா, இதெல்லாம் இருந்தவர்கள் செய்தான். இந்த காரியங்கள்லாம் இனி மரணம் அடைகிறது. இவன் செய்த வைரமான காரியங்களுக்கெல்லாம் மரணம் முடிவாயிற்று. மரணம் தாண்டி வைராணி என்னென்ன காரியங்கள் செய்தான்? முதல்ல சாமானியமா ரிஷிகளுடைய குடியிருப்பு அழித்தது, அதற்காக பெரிய குற்றம் மைத்திரியை பிரித்தது, அதுக்கு மேல பெரிய குற்றம் ஸ்ரீ ஜடாயு மகாராஜரை நலித்தது. ஏன்னா ஜடாயு மகாராஜர் இதுதான் நம்முடைய உயிர்நிலை நலிந்தது போல இவன் செஞ்ச 3 காரியங்கள் எனக்கு அதிக துக்கத்தை கொடுத்தது. இது பெரிய உடையார ஸ்ரீ ஜடாயு மகாராஜரை நலிந்தது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இல்லையா இவன் மரணம் அடைந்த காரணத்தால இனி இவைகளை செய்ய மாட்டானே இல்லையா. இதுக்கு நிர்வர்த்தம் தான் பிரயோஜனம். நிர்வர்த்தம் பிரயோஜனம் நமக்கு நம்முடைய பிரயோஜனமும் நிறைவேறிச்சு. நம்முடைய பிரயோஜனம் என்ன? இத்தனை நாளா நம்முடைய இவன் உயிரோடு இருந்தவனும் நம்முடைய பிரயோஜனம் நிறைவேறல. என்னன்னு கேட்டா நாம் இவனுக்கு பல க்ஷேமங்களை பண்ணணும்னு எண்ணினோம் இல்லையா. அவைகள் தன்னாலே வராதவாறு இவனுடையதான இல்லையா ஒரு குரு தரத்தினால அவைகளை தடுத்து கொண்டான். என்ன எனக்கு பிரயோஜனமாவது என்ன? இந்த ராவணனுக்கும் க்ஷேமத்தை பண்ணணும். இதனால் வரை நான் இவனுக்கு பண்ண வேண்டும் எண்ணி இருந்த க்ஷேமத்தை எல்லாம் இவன் தானே தடுத்து கொண்டான். இனி மரணம் அதை தடுக்க மாட்டான். நாம் அவனுக்கு பண்ணணும் எண்ணி இருக்க க்ஷேமங்களை தடுத்துக் கொள்ள மாட்டான் இல்லையா. நிர்வர்த்தம் பிரயோஜனம் நிர்வர்த்தம். இவன் ஜீவிக்கிறதுனாலே நாம் செய்யும் நன்மை இவன் விலக்காது ஒழிவதனால் என்று இருந்தோம், அது அந்நாளில் கற்றிலும். பெருமாள் என்ன ராவணன் வந்து சரணாகதி பண்ணும், ராவணனையும் இல்லையா ரட்சிக்கணும் இல்லையா. அந்த ராவணனை இல்லையா ஆனா அதுக்கு முன்னாலே அவசரப்பட்டு கொடுக்கணும்னு விபீஷனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டார். அபிஷேகத்துக்கு வெங்காயம் காட்டசேத்திர விபீஷணம்னு உன்னை லங்கைக்கு ராஜாவை பண்ணேன்னு சொல்லி அவருக்கு அதுக்கு டோக்கனா பெருமாள் விளைய பெருமாளை விட்டு ஒரு குடம் தீர்த்தத்தை கொண்டு வர சொல்லி எல்லாம் அபிஷேகம் கூட பண்ணிவிட்டேன் இல்லையா. பெருமாள் யோஜனை பண்றார், இனி ராவணன் வந்து சனாதி பண்ணணும்னு விரும்புறோம் இல்லையா. ராவணன் லங்கைக்கு அதிபதியா வைக்க முடியாது, ஏன்னா லங்கா ராஜ்யத்துக்கு விபீஷனுக்கு ப்ராமிஸ் பண்ணியாச்சு. இனி ராவணனுக்கு என்ன பண்றது அப்படின்னு பரவாயில்ல, அந்த கோசல நாடு இருக்கு, பரதன் ராஜாவா இருக்கான், அந்த கோசல நாட்டில் இவனுக்கு கொடுத்துடுறா தம்பி ராவணனுக்கு சொன்னா அவன் நம்ம வார்த்தையை கட்ட மாட்டான். அதனால ராவணனுக்கும் ஒரு ராஜ்யம் பண்ணி கொடுத்துடலாம் இல்லையா. ஏதோ அவனுக்கு நாம் நன்மை செய்யணும்னு எண்ணி இருந்தான். எது வரணும்? ராவணன் ஜீவித்து இருந்த நாள்ல இல்லையா ராவணனுக்கு நாம் நன்மை செய்ய வேணும், நாம செய்கிற நன்மையை விலக்காது ஒழிய வேணுமே அப்படின்னு நினைத்தோம். அது அவன் ஜீவித்திருந்தாலும் நாம் பெற்றிலும் அந்த பிரயோஜனம். பெருமாளுக்கு பிரயோஜனமாவது என்ன இல்ல, எல்லாருக்கும் நன்மை, ராவணனுக்கும் நன்மையை உண்டாக்க வேணும், ஆனால் நாம் உண்டாக்குற நன்மையை ராவணன் விலக்கிக் கொள்ளாதிருக்க வேணுமே என்று அவன் ஜீவித்திருந்தால் ஆசைப்பட்டோம். அப்பொழுது அது பெற்றிலும். இப்பொழுது பெற்றோமே, இனிமே நாம அவருக்கு செய்ய நன்மைகளை அவன் விலக்கிக் கொள்ள மாட்டானே.
இது வால்மீகி தெரியாது. இவன் ஜீவிக்கிறனாலே நாம் செய்யும் நன்மை இவன் விளக்காத விடுவதுதான் என்று இருந்தோம். அது அந்நாளில் பெற்றோம். நாம் தேடி இருந்தது முன்னும் சித்திக்க பெற்றோம் இல்லையா? இப்போ கிரியதாமசிய சம்ஸ்காரா, இவன் நாம் செய்யும் நன்மை விளக்காதவனான அளவு இருந்தது. இன்னும் இவன் இழக்க வேணுமோ? இவன் நாம் செய்கிற நன்மையை விலக்கிக் கொள்ள வேண்டும் எண்ணி இருந்த காலம் உண்மை இழந்திருந்தான். யாரு? வீழ்நாள்வான இல்லையா? இழந்திருந்தான். இனி நாம் செய்கிற நன்மையை விளக்குபவனாக இல்லாதான பின்பு இனிமேல் இவன் இழக்க வேணுமோ? இல்லையா? இழப்பு யாருக்கு? ராவணனுக்கு இருக்கு இல்லையா? இத்தனை நாளா உண்மை இழந்திருந்தான், இனியும் இவன் இழக்க வேணுமோ? வேண்டுமென செய்யப்பாரும். வேண்டுமென இவனுக்கு இல்லையா இனிமையான நற்கதி கிடைப்பதற்கு அதுக்கு செய்ய வேண்டும் என்பதை செய்யப்பாரும். கிரியதாமசிய சம்ஸ்காரா அது சொன்னார். அதுக்கப்புறம் அதோடு விட மாமா பேச இயற்காத்தால நீர் இராட்சி நீராசில் குடத்துட குறையாதிலே ஒருவர் செய்ய விட்டன என்றோ நான் இவருக்கு வேண்டுவரை செய்ய நீர் சென்ற கடற்கரையிலே இருந்தார். ஸ்ரீ விஷ்ணுவான் பக்கத்திலே ஓரம்னா அவன் பக்கத்தில் பிறந்த பட்சமா, ஓரம்னா பட்சமா இருக்கும். அது யார் வரையும் சென்றது? ராவணங்களும் சென்றது. முன்னால பொருள் இறக்கம் போட்டிருக்க யானை அது ரசாயன தேவை சுடுதல் செலுத்தார்கள். நான் 425 மீட்டர் 71 பக்கத்தில் மரணாந்தானி பகவத் தாத்பரியம் இல்லையா? பகவத் பிரயோஜன விசாரம். பகவானுக்கு எது பிரயோஜனம்? ராவணனுக்கும் நன்மை செய்யணுங்கிறதான் பெருமாளுக்கு பிரயோஜனம். அதுதான் தான் செய்கிற நன்மையை விலக்கிக் கொள்ளாமல் இருந்தான்னா அது பெருமாளுக்கு பிரயோஜனம். அது அப்பொழுது பெற்றோம், இப்பொழுது பெற்றோம் இல்லை. அதுக்கே ராவணனும் ராமானுஜரே இதைத்தான் ராவணனுடைய தம்பி இல்ல விபீஷன் பெருமாள் தம்பி ராமானுஜன் ஆயிட்டான். அப்ப அந்த விபீஷனுக்கு சகோதரன் அவரு ராமானுஜன் தானே. ஸ்ரீ வீழ்நாள் பக்கத்திலே ஓரம் ராவணனும் சென்றதிலே மகாராஜர் அடுத்தபடியா இல்லையா? பெருமாளுக்கு மகாராஜர் பக்கத்தில் பிறந்த விஷயக்கான வாதிகளும் சென்றது. அது எப்படின்னு கேட்டா, மகாராஜருக்கு சத்ரு என்று வாதியை நிரசித்து வைத்து வாதியை பெருமாள் எதுக்காக கொன்றார்? மகாராஜருக்கு சத்ரு. மகாராஜர் தான் எப்படியான எங்க அண்ணாவை கொண்டு எனக்கு ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி என் பத்திரிகையை ராஜ்யத்தை மீட்டு கொடுன்னு கேட்டார். அதனால மகாராஜருக்கு சத்ரு என்று வாதியை நிரசித்து வைத்து அப்புறம் மகாராஜர் கண்ணநீர் பொறுக்க மாட்டாரு, தஞ்சாத பாட்டு தாமும் கண்ணநீர் விழவிட்டாரு. அப்புறம் இவர் உட்கார்ந்து வாதிக்கு இவர் தான் வாதிக்கு கூட்டது, வாதியை கொண்ட சொன்ன அவன் போது என் தமையனார் கூட்டாரு அழுதா, இவரு கூட சேர்த்து என் தமையனார் கூட்டாரு, இவரு சேர்த்தாரு. அப்புறம் தர்மே மனசத்தை பத்திர ஸ்ரீ மாலாக்கார பக்கத்தில் பிறந்த விஷயக்காரம் அவர் சந்தான தளமும் சென்றதிலே இல்லையா? கடைசியில விஷ்ணுநாத பஞ்சமாசத்துல இல்லையா 19வது அத்தியாயத்துல மாலாக்காரர் அவர் கடைசியில பெருமாள் திருவடி அடைந்த பிறகு மாலாக்காருடைய சந்ததிகள்லாம் வந்து பெருமாளை சந்திக்கிறார். அந்த பெருமாள் மாலாக்காரர் மேல கொண்டு அத்தனை பிரீத்தியை அவர் மேல கொண்டு அவர்களுக்கு உஜ்ஜீவன இல்லையா சாதனங்களை பண்ணினார். ஸ்ரீ மாலாக்காரர் பக்கத்திலே பிறந்த
வீட்டுக்காரர் மாலாக்காரன் சொல்ல ஸ்ரீ மாலாக்காரன். ஸ்ரீ மாலாக்காரன் பக்கல் பிறந்த விஷயக்காரம் அவர் சந்தானம். ஸ்ரீ கண்டாகர்ணன் பக்கல் பண்ணின விஷயக்காரம் அவன் தம்பியரும் சென்று நீ அவனுக்கு நல்லையாக அவன் முன்னாக போ என்று அருளி செய்தாங்க. ஸ்ரீ கண்டாகர்ணன் மேல வந்த விஷயக்காரம். கண்டாகர்ணன் கேட்டு தெரியலையா? அதான் பெருமாள் திருநாமம் காதுல கூட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காதுல மணி கட்டி எங்கேயாலும் பெருமாள் திருநாமம் ஒலிக்கும் போது இருந்தால் காதுல மணியை வேகமா அட்டி தன் காதுல கூட அவ்வளவு சிவப்படும். அவன் ஒரு பக்கம் என்ன பண்ணா ஒரு தரம் இல்லையா கைலாச போய் சிவனை பார்ப்பான். அவன் கேட்டான், நான் உனக்கு இவ்வளவு பார்த்துக்கணும், அவங்களுக்கு எவ்வளவு பிரபலனா இருக்கேன், நமக்கு அவசியம் மோட்சம் கொடுத்துருன்னு கேட்டார். அவர் சொல்லிட்டார், உண்மையும் சொல்றார். அவர் சிவன் எப்பவுமே மார்க்கெட்டை என்று சொல்ற உண்மையும் சொல்றார். அதெல்லாம் மோட்சம் கொடுத்துதான் என் கையில் இல்லை, அதெல்லாம் மோட்சப்பிரதான சாயுஜ்ய பிரதான் பகவான் விஷ்ணு தான். நீ மோட்சம் வேணா நம்ம இல்லை ஒன்றும் மோட்சப்பிரதத்தும் நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டான். காதல் அந்த மனிதன் கைட்டுருக்கான். இத்தனை நாள் அனாவசியம் சுத்தி நடந்தேன்னு சொல்லிட்டு நேர போய் விஷ்ணு ஆசிரியர்னு முடிவு பண்ணான். விஷ்ணு ஆசிரியர் முடிவு பண்ணாக்க யாராவது புட்டுக்காரன் வேணுமே என்ன பண்றதுன்னு பார்த்தான். இந்த கண்டாகர்ணனுக்கு இந்த யக்ஷர்களுக்கெல்லாம் அவன் குபேரனே ஒரு யக்ஷன் இல்லையா, அதனால இவரு யக்ஷன் ஆனபடினால அந்த குபேரனுடைய நட்பு இவனுக்கு இருந்தது. குபேரனை போய் கேட்டான். அதனால பெருமாள் ரொம்ப சுலபர் பரம சௌரியனுக்கு போய் ஆசிரியை இவனு பெருமாள் ஆசிரியிச்சு. பெருமாள் ஆசிரியத்து சில பேரை கேட்டான், வைஷ்ணவ தர்மங்களை எல்லாம் பின்பற்றினால் இல்லையா பெருமாளுக்கு ரொம்ப பிரீத்தியா இருக்கணும். அவன் பார்த்தா அவனால முடிஞ்சவரையும் எல்லா வைஷ்ணவ தர்மங்களையும் கடைபிடிச்சான். வைஷ்ணவன் கடைசியில 2.5 மணி போட்டுருக்குது, வைஷ்ணவன் ஒரு நாள் மாம்சாகாரம் பண்ணலாகாதுன்னு போட்டு இவனால் அதை மட்டும் விட முடியும். யக்ஷனா அப்படின்னால மாம்சாகாரம் மட்டும் விட முடியல. ஆனால் மாம்சாகாரம் தவிர்த்தால்தான் இவன் வைஷ்ணவனாகலாம்னு இருந்தது. நீ என்ன பண்ணாலும் அதுக்கும் போய் கேட்டான். என்ன பண்றது, கஷ்டப்பட்டு மனசை கொஞ்சம் பிடியா பிடிச்சு நெருங்கிட்டு மாம்சாகாரத்தை விட்டுடுவோம் பலமுறை சொன்னான். இவன் கேட்காம திரும்ப திரும்ப போய் இந்த மாம்சாகாரத்தை எப்படி அதை என்னாலும் விட முடியலன்னு கேட்டிருந்தான். கடைசியில் அவன் சொல்லிட்டான், குபேரன் சொல்லிட்டான், மாம்சாகாரத்தை விடக்கூடாது. ஏன்னு சொன்னா எந்த உயிருக்கும் ஹானி உண்டாக்கக்கூடாது, அதுக்காக மாம்சாகாரம் தவிர சொல்லிட்டு நீ அது எந்த பிராணியும் அடிச்சு கொண்டுலாம் சாப்பிடாத, ஏற்கனவே இறந்து போன பிராணி சொல்லி சரீரத்தை சாப்பிடுன்னு சொல்றான். ஆக பிணந்துன்னு சொல்றான். அன்னிலேருந்து என்ன பண்ணா, ஆஹா குபேரன்னு சொல்லிட்டார், வைஷ்ணவ தர்மத்துக்கு ஹானி இல்லாம மாம்சாகாரம் தவிர்க்கணும்னா இல்லையா ஏற்கனவே மிருக சரீரங்களை சாப்பிட்றதுதான் வழின்னா சாப்பிடாது. சாப்பிட்டு என்ன பண்ணா இல்லையா தினம் என்ன பண்ணுவோம்னு கேட்டா இல்லையா பெருமாளுக்கு அதை சமர்ப்பிச்சு கண்டவில பண்ணி அவன் ஒரு தான் என்ன பண்ணா, சரி பெருமாள் இப்படி போய் பார்த்து நமக்கு இந்த சிவன் கேட்டு பெருமாளுக்கு ஒரு அப்பீல் பண்ணு மோட்சம் கொடுக்குறாரான்னு சொல்லிட்டு பெருமாளை போய் இல்லையா நேர போய் சரணாகதி பண்ணி பெருமாள்கிட்ட மோட்சத்தை பிரார்த்திச்சுன்னு ஒரு ரூமுக்கு போயிட்டான். ஆமா போனவன் என்ன பண்ணா இல்ல சீராப்திக்கு போகல, கிளம்பினான். பெருமாள் தன்னை பார்க்க கிளம்பினா பெருமாள் எதிர 10 அடிச்சு வந்துடுவாரு இல்லையா. இவன் நேற்று கிளம்புறான், பெருமாள் அப்பதான் ருக்மிணி பிராட்டியோட கைலாச யாத்திரை போற. கைலாச ருக்மிணி பிராட்டிக்கு புத்திரம் இல்லைங்கிறதான ஒரு ஜாதகத்தை முன்னிட்டு கொண்டு இல்ல ருத்ரனிடத்துல போய் பிள்ளை வர கேட்போன்னு போற. இது எதுக்குன்னு கேட்டாங்க, முன்பொரு காலத்துல பெருமாள் ருத்ரனுடைய பிரம்மஹத்யா தோஷத்தை போக்கி அவனை போய் பாவனமாக்கி திரும்பி அவனை தேவோத்தமனா பண்ண போது அவன் சொன்னா, இதெல்லாம் பண்ணினா போருமா, லோகத்துல இல்லையா நானும் உத்தேசின்னு சொல்ல முடியா, நீ என்னிடத்துல வந்து அபேட்சிதமான இதான ஒரு வரம் கேட்டு போக கூடாதா அப்படின்னு அவன் கேட்கணும். சரி அதையும் மனசுல வச்சுட்டு பெருமாள் இப்போ ஒரு வியாஜம் கிடைச்சது, ருக்மிணி பிராட்டிக்கு பிள்ளைகள் இருந்து ஒரு வியாஜத்தையும் சேர்த்து இதுக்காக கைலாச யாத்திரை போய் போகும்னு சொல்லிட்டான். பெருமாள் கைலாச யாத்திரை போகும்போது இந்த கண்டாகம்னு எதிர்த்தாப்புல வரான். அவன் என்ன பண்ணா இல்லையா உடனே பெருமாளை பார்த்த உடனே திருவடியிலும் உபகாரம் வந்துட்டான். என்ன 2 பணத்தை எடுத்து வச்சான்.
ஆஹா சந்தோஷம், பெருமாள் கேட்டாச்சு, என்ன வேணும்னு கேட்டேன், மோட்சம் வேணும்னு கேட்டேன் இல்லையா. மோட்சம் உனக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு, நீ எப்ப வேணுமோ அப்ப போகலாம். மோட்சத்தை உனக்காக ரிசர்வ் பண்ணிக்காச்சு, நீ போகும்போது உனக்கு மோட்சம். என்னை கேட்கணுமா, என்ன மோட்சம் உனக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சுன்னு சாட்சி. இதான் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்துல பிணவிருந்துட்டேனோ கண்டாகரணனை போறேன்னு கேட்டா கோளூர் திருக்கோளூர். பிணவிருந்து பெருமாளுக்கு பிணத்தை கண்டர்வுல பண்ணி அவன் மோட்சத்தை வாங்கிட்டு போட்டான் அப்படின்னா பெருமாள் எப்படிப்பட்ட அந்த கண்டாகரன் மோட்சம் வாங்கிட்டு போன பின்னாலே அவன் தம்பி வந்தான், அவன் கேட்டான் எனக்கு மோட்சம் இல்லையா அப்படின்னு. பெருமாள் சாட்சி உனக்கு சரியா என்ன மோட்சம், உங்க தமையனாருக்கு மோட்சம் வாங்கிட்டு போற, நீ அவருக்கு அனுகூலம் இருந்தது அவருக்கு முன்னால் நீ மோட்சத்துக்கு போட்ட. நீ அவன் கண்டாகர்ணன் ஸ்ரீ கண்டாகர்ணன் ஸ்ரீ கண்டாகர்ணன் அவன் வைஷ்ணவரான அப்புறம் ஸ்ரீ கண்டாகர்ணன் பக்கல்லே பண்ணி ஸ்ரீகாரம் அவன் தம்பிகளும் சென்று நீ அவனுக்கு நல்ல யாகில் அவன் முன்னாக போய் அருள் செய்தானே. இதெல்லாம் என்னன்னு கேட்டா இதான் கேசவந்தவன்கிற மைய கருத்துக்கு இதெல்லாம் பெருமாளுக்கு ஒரு பக்கத்திலே விஷயீகாரம் பிறந்தால் அந்த விஷயீகாரம் அவனளவு செல்லாம அவனளவு இல்லாம அவனுடைய சம்பந்தி அளவும் போய் பெரிய வசிக்கும்ங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் சொல்ற இடத்துல இரண்டாம் பத்தில் இருக்கு பாருங்க. இரண்டாம் பத்துல திருநெல்வேலியில கடைசி பார்த்தோம். இரண்டாம் பத்து இரண்டாம் திருவாரூர் அதுல 10வது பாசுரம் கல்வா எம்மையும் ஏழுலகும் நின்னுள்ளே தோற்றிய முதல்வா என்று வெள்ளேரன் நான்முகன் இந்திரன் வானவர் புள்ளூர்தி கடல் பணிந்து ஏற்றுவரே. கல்வா எம்மையும் ஏழுலகும், கல்வா அப்படிங்கிறது ருத்ரனுடைய வச்சனம். கல்வா எம்மையும் ஏழுலகும் நின்னுள்ளே தோற்றிய இறைவா. கல்வா சர்வே சொன்பக்கல்லே வரம் கொள்ளுகிற விடத்திலே தேவர் இன்னமும் எனக்கு ஒரு வரம் தர வேணும், நீ தந்தவர் நிலையில் இருக்கும்படி என் பக்கல்லே ஒரு வரம் பெற்று போக வேணும் என்று பெருமாளை அர்த்திக்க ருத்ரன் பெருமாளை பிரார்த்தித்தான். நீர் கொடுத்த வரமெல்லாம் எனக்கு நிலைக்கும்படியாக எனக்கு லோகத்தை புகழ் ஓங்கும்படியாக இந்த பெருமாளே இந்த ருத்ரன் போய் வரம் கேட்டார்னு சொல்ல முடியா, நீர் நம்மிடத்துல ஒரு வரம் பெற்று போக வேண்டும் என்று அர்த்திக்க அப்படியே செய்கிறோம் என்று விட்டு அதுக்கப்புறம் ருக்மிணி பிராட்டிக்கு ஒரு பிள்ளை வேணும் என்று தியாகம் கொண்டு சென்று நின்று அங்க போன அந்த அந்த சிவன் மூர்த்தி தான் ஒரு சோத்திரம் பண்ண வரம் கேட்கறதுக்கு என்ன சோத்திரம் பண்ணது புரியல. ஏன்னா அவர்களை போல நான்முகனும் ஒரே நான்கு தழும்பேர்கள் அவர்களை போல சோத்திரம் பண்ணி பழக்கம் துத்தியன் இல்லையா, அதனால விட்டு சோத்திரம் பண்ணி பழக்கம் இல்லாதனால என்ன சோத்திரம் பண்ணி புரியல. வழியில கண்டாக்கண்ணன்னு ஒருத்தனை பார்த்தான், அது ஞாபகம் நமோ கண்டாய கண்ணாய நம்ம கடகட்டாயதே அப்படின்னு. அப்புறம் அந்த கண்டாக்கண்ண போன பிறகு ஏதோ ஏறும்போது அந்த மலை மேல 2-3 கல் விழுந்து கடகட்டான்னு சப்தம் கேட்டது. அது ரெண்டையும் சேர்த்து நமோ கண்டாய கண்ணாய நம்ம கடகட்டாயதே என்றார் போல ஏற்ற அவனும் உமையா சார்ந்த வீசினாங்க புறப்பட்டு நீ கருப்படுத்து தாழ்ந்த நிலையில இச்செயலை செய்தால் இந்த நாட்டார் மெய்யில் இருப்பார்களோ கல்வா என்றான். தான் சுவாதந்திரத்தை மறந்து பரதந்திரா நெற்றியிலே களவாகிறது. களவுன்னு என்ன ஒரு சுவாபாவிகமான ஆகாரத்தை மறைச்சு வேஷம் போடுவது தானே. இவனுக்கு சுவாபாவிகமான சேஷித்துவ சாமித்துவங்களை மறைத்துக் கொண்டு ஏதோ இவரிடத்துல வரம் பெற்று வந்த ஒரு நிரபேட்சன் தன்மை ஆகாரத்தை மறைத்துக் கொண்டு சாப்பேட்சனை போய் போல நின்றா இல்லையா, இதுதான் கல்வம். கல்வா என்ன கல்வம் அப்படின்னு கேட்டா கைலாச யாத்திரையிலே நமோ கட்டாய கரணாய நம கடகட்டாயத்த என்று சோத்திரம் பண்ணினபடியை கேட்ட பிராமணன் இதுக்கு முன்பு ஒரு சோத்திரம் பண்ணி அறியாத வாயானவாறு மீன் குடிக்கிறபடி கண்டாய். வெறும் நாக்கு துடிக்கிறது, ஆனா என்ன சப்தம் சொல்றதுன்னு தெரியல. அதுவா ஏதோ சப்தம் வருது.
நான்முகனும் ஈசனுமாய் முறையாலே தென்றபடியே ஸ்தோத்திரம் பண்ணி நாத்தெரும்பு விட்டு கிடக்கிறது அவர்களுக்கு. இவனுக்கு கட்டிலே ஆனா ஸ்தோத்திரம் பண்ண தெரியல. இவன் தாட நின்றதையும் இவன் ஸ்தோத்திரம் பண்ணினதையும் இல்லையா இப்ப எம்மையும் மேலுலகம் இருக்காது. இதுதான் இந்த கண்டாகரணமே. அப்போ இவன் வர வழியில கண்ட காரணத்தால நமக்கு நம்ம கட்டாய கருணாய் நம கட்டகட்டாய சோத்திரம் என்ன பண்றது ஒன்னும் சப்தம் தெரியல. இப்ப கண்டாகரம் வந்துட்டு போனா நம்ம கட்டாய கருணாய கண்டாகரம் வந்து போன பிறகு மலையில இருந்து 2-3 கல்லு உருண்டு விழுந்து கட்டகட்டா சத்தம் கேட்டுது. கண்டை சேர்ந்து நம்ம கட்டாய கருணாய் நம்ம கட்டகட்டாயுது. அதுதான் இந்த கண்டாகரணம் தான். இப்படி இல்லையா அடுத்தபடியா 2ஆம் பத்து 9ஆம் திருவாரூர் 2ஆம் பத்து 9ஆம் திருவாரூரில இல்லையா பிரவேசம் 572 கீழில் திருவாய்மொழியிலே நலமந்தமில்லதோ நாடு புழுவீர் என்று இவர் தாமும் அருளி செய்து சர்வேஸ்வரனும் இவருக்கும் இவர் பரிகரத்துக்கும் மோட்டம் கொடுப்பானாக பாதிக்க. கீழில் திருவாய்மொழிக்கு முன் திருவாய்மொழி அனைவர் அரவணை மேல் பூம்பாவை யாகம் உணர்வதுங்கிற திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியில் 4வது பாசுரத்துல இல்லையா பொருளைந்து மேயும் பொறியைந்து நலமந்தம் இல்லதோ நாடு செய்வி நாடு புகுவி அலமந்து வீ அசுரர் சேர்த்தா பலமுந்து சீரில் படிமின் ஓவாது. நலமந்தம் இல்லதோ நாடு புகுவி நலம்னா ஆனந்தம் இல்லையா. மதி நலம் அப்படின்னா மதினா ஞானம், நலம்னா ஆனந்தம். ஆனந்தத்துக்கு முடிவே இல்லாததான அப்புனராவிற்கு லட்சணமாக இருக்கக்கூடிய அந்த நாட்டிலே சென்று புகுவீர் அப்படின்னு ஆழ்வார் தன்னுடைய பரிக்கரங்களை பார்த்து இல்லையா தன்னுடைய திருவடி சம்பந்தம் உள்ளவர்களை பார்த்து நீங்கள் எல்லாம் இல்லையா பரம புகுவதற்கான வழியை பார்க்கும்போது சாட்சி. அதுதான் பரம பிராப்தியம். நலமந்தம் இல்லதோ நாடு புகுவீர் என்று சாட்சி. அதை பார்த்து பெருமாள் ஓஹோ நாம் பண்ண வேண்டிய காரியம் என்னன்னாக்க ஆழ்வார் தன்னுடைய பரிகரங்களுக்கெல்லாம் நலமந்தம் இல்லோ நாடு புகுவீர் அவர் கட்டளையிட்டு ஆகியா பண்ண காரணத்தால நாம் அதன் பிரகாரம் ஆழ்வாருக்கும் அவருடைய அடியவர்களுக்கும் நாம் உடனடியாக மோட்ச பிரதானம் பண்ண வேண்டும். பெருமாள் பாதித்துக் கொண்டு வந்து மோட்சத்தை கையில கொண்டு நிற்கிறார். ஏன் ஆற்றை கண்டு ஆழ்வார் சாச்சார் தேவதைகளுக்கு மோட்சம் வந்து உள்ள பார்த்ததாகி இங்கனை தர பார்த்தது. நீர் மோட்சமே எதையாவது கொடுத்தா அதெல்லாம் நான் வாங்கிக்க முடியாது. நீர் நமக்கு மோட்சம் தர பார்த்ததாக இங்கனை தர பார்ப்பது அதாகிறது. இங்கனைனா என்னன்னு கேட்டா உனக்கு மோட்சம் கொள் என்று எனக்காக தருகை என்றிக்கு நமக்காக கொள் என்று தேவர்க்கே யாம்படியாக தர வேணும். அப்படி கொடுத்தா அந்த மோட்சத்தை நான் வாங்கிக்கிறேன். ஆகவே இந்த மோட்சம் உமக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தால் அது எனக்கு வேண்டாம். ஆகவே இந்த மோட்சம் நமக்கு இதை வாங்கிக்கும் அப்படின்னு சொன்னா அது எனக்கு வருவதாக வேண்டும். இப்படிப்பட்ட மோட்சம் தான் நமக்கு வேண்டும் என்று இதுதான் பிராப்திய நிஷ்கர்ஷம். பிராப்தியங்கிறது நமக்காக இருக்கக்கூடாது, அவனுக்காக தான் இருக்கும் இல்லையா. நாம் அவனுக்காக எத்த அனுபவிக்கிறோமோ அதுதான் பிராப்தியமான புருஷார்த்தம். அதைத்தான் இந்த திருவாரூரில் நிஷ்கர்ஷிக்கிறார் எம்மாவிக்கு இல்லையா. சரி, அதுதான் இத்தனை நாள் நிஷ்கர்ஷியாது வழிபானேன். 2-10-9 திருவாரூர் ஆனோன்னு இவ்வளவு நாளைக்கு இது ஏன் இது ஆரம்பத்திலே எனக்கு இதான் புருஷார்த்தம் நிஷ்கர்ஷிச்சிருக்கலாம் இல்லையா. என்னில் அவன் மேன்மேலும் குணானுபவங்களை பண்ணி வைக்கிறாரு இல்லையா. அதுக்கு அவசரம் இல்லாமல் போயிடுச்சு, அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடுச்சு, அது காலம் போந்திருக்கிறது எல்லாம் போயிடுச்சு இல்லையா. அதனால இது நிஷ்கர்ஷிக்க அவசரம்னா சந்தர்ப்பம் பெற்றில இல்லையா. அதனால இத்தனை நாள் அவன் குணானுபவத்தை பண்ணி வைத்து அந்த குணானுபவம் இவருக்கு பரம போக்கியமா இருந்ததால அதை தவிர வேற எதுலையும் மனசில் போகாத காரணத்தால அதை கேட்பதற்கு அவகாசம் பெற்றில. அதனால இத்தனை நாள் நிஷ்கர்ஷிக்க
ரொம்ப அழகா உபநிஷத்துக்கு கதவும் ஒரு ஒரு ஜாபாலின்னு ஒரு பையன், அந்த பையன் என்ன பண்ணா உபகோசல்னு சொல்லக்கூடியதான இல்லையா ஒரு பெரிய பிரம்மவித்து இல்லையா அவரிடத்துல இவருக்கு தகப்பனார் கிடையாது, தாயார் மட்டும் இருந்தார். ரொம்ப கட்டி இல்லாத தாயார் வளர்த்துன்னு இருந்தார். தாயார் சொன்னா இங்க பக்கத்துல உபகோசல்னு சொல்லிட்டு இல்லையா சத்தியகாமன் இருக்க அவரிடத்துல போய் நீ வித்தியெல்லாம் அபியாசம் பண்ணு அப்படின்னு சொன்ன இல்லையா. அவன் சொன்னா பையன் கேட்டா அங்க போனாங்க உபநயனம் பண்ணிதான் இல்ல அத்தியனத்தை அப்புறம் சாஸ்திரங்களை போதிப்பா. உபநயனம் பண்றதுக்கு என்ன கோத்திரம்னு கேட்டா நான் என்ன சொல்றது? தீர்த்தாயார் சொன்னா நீ என்ன கோத்திரம் நமக்கு தெரியலடா, நான் உன் தகப்பனார விவாகம் பண்ணிட்டு பால்ய காலத்துல அவருடைய சிசுஷையும் அவருடைய மாதா பிதாக்களுடைய சிசுஷையும் அந்த சிசுஷையிலேயே மனசு பரம் போக்கியமா கால பேசிட்டேன். கோத்திரம்லாம் கேட்டுக்கிறதுக்கு என்ன அவசரம்? ஏன்னா நான் சின்ன வயசுல கல்யாணம் போது அவன் சொன்ன மந்திரம்லாம் கோத்திரம்லாம் ஒன்றும் புரியல. சரி இதுக்கு இப்ப என்ன அவசரம்? முதல்ல ஆத்துக்காரருக்கும் அவரோட பெற்றவர்களுக்கும் கைங்கரியத்தை பண்ணுவோம்னு பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு உங்க அப்பா ஒரு நாளைக்கு ஆரம்பிச்சு போயிட்டாரு. அதனால என்ன கோத்திரம் தெரிஞ்சதுக்கு அவகாசம் இல்லாம போயிடுச்சு. நீ இப்போ ஒண்ணு பண்ணு, உங்க ஆச்சாரத்தை போய் நான் சொன்னேன் இந்த வித்தாத்துக்கு அப்படியே சொல்லு. அவர் என்ன பண்றாரோ பண்ணிட்டோம். இந்த பையன் போனான், சிறு பையன், அவங்க ஆச்சாரங்க போனான். நீ என்ன கோத்திரம் கேட்ட? நான் என்ன கோத்திரம் தெரியாது, இதான் எங்க அம்மா சொன்னது. நீ அதை சொன்ன இல்லையா, நீ சத்தியமா பிராமணங்களா தான் இருக்கும். அப்ராமணனா இருக்கிற இப்படிப்பட்ட அப்பட்டமான உண்மையை சொல்லுவாங்க. ஏதோ ஒரு கோத்திரம் சொல்லி போய் நான் பார்த்து சொல்ல என்ன கண்டுபிடிச்சிருவா போறான்னு சொல்லிட்டு சொல்லுவா. அதனால இவ்வளவு தாயாரும் இல்லையா பரம சாட்சிகையா இருக்கா, நீயும் இல்லையா சாட்சிகளா இருந்த இவ்வளவு இப்படிப்பட்டதான ஒரு அப்பட்டமா உண்மையை பிராமணனை தவிர வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆகையால் நீ பிராமணன் தான் நிச்சயித்து உடனே தன் கோத்திரத்தை வச்சு அவனுக்கு உபநயனத்தை பண்ணி அவனுக்கு சர்வ வித்தியைகளையும் கற்பித்தார் இல்லையா. அவளுக்கு எதனால இந்த கால சொல்லிதான் நடந்தது, அவளுக்கு எதனால தான் என்ன கோத்திரம்னு உங்களுக்கு தெரியல, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவகாசம். அது மாதிரி வாழ்வாருக்கு இந்த பிராப்தியத்தை அப்பவே பெருமாள் நிஷ்டை சொல்லாதுன்னு கேட்டா, பெருமாள் நேர நேர தன்னுடைய கல்யாண குணங்களை அனுபவித்துக் கொண்டு போனாங்க. அப்படின்னால அந்த குணானுபவத்தை ஈடுபட்டு அதே போக்கியமா இருந்தவருக்கு அப்ப இதை நிஷ்கரிசிக்க போனார். சரி சாமி இப்ப ஏதோ குணானுபவம் பண்ணி முடிச்சுட்டாரா, இப்பவும் குணானுபவம் பகவத் குணானுபவத்துக்கு என்ன முடிவு இருக்கா என்ன, இப்ப மட்டும் ஏன் நிஷ்கரிசிக்க? இது அதுக்கு மேல் கேள்வி. இப்பவும் குணானுபவம் தானே பண்ணி போகிறது, காலத்துக்கும் உள்ளளவும் குணானுபவம் தான் பண்ணி போகிறது. ஆனா இப்ப மட்டும் எதனால நிஷ்கரிசிக்கிறதுன்னு கேட்டா இல்லையா, இப்ப புரிஞ்சு விட்டார். இப்படியே அவன் நம்மக்கள் மேல்மேல பண்ணுகிற விருப்பத்தை கண்டு இவனுக்கு இந்த வியாமோகம் முடிய அனுவர்த்திப்பது ஒன்றா இருந்தது. நாம் இவரை வீட்டாக இவனுடைய பிராப்தியத்தை நிஷ்கரிச்சு போயிட்டு பாரு. இப்ப மட்டும் ஏன் கேட்கிறான்னு கேட்டா, இப்ப இவர் பகவான் இவர் குணங்களை மேல் விழுந்து அனுபவிக்கிற பிரகாரத்தை கேட்டா, ஐயோ இவருக்கு இந்த நசையானது முடிய போறது இல்லை, இப்படியேதான். அதனால இல்லையா நடுவில் இவரை கொஞ்சம் வீட்டாவது நம்முடைய பிராப்தத்தை நிஷ்கரித்துக் கொண்டு அதுக்கு மேல குணானுபவம் பண்ணுவோம் என்று பாரு. இப்போ இப்ப நான் இவனுக்கு இந்த வியாமோகம் முடிய அனுவர்த்திப்பதுனா இது காலப்பற்றும் உள்ளதும் அனுவர்த்திப்பதாக தான் இருந்தது. நான் இவனை மீட்டாவே நம்முடைய பிராப்தத்தை நிஷ்கரிப்போம் என்று பார்த்து நீர் இங்கே நீர் என்று அவனை நிறுத்தி வைத்து பிராப்திய நிஷ்கர்ஷம் பண்ணது. என்ன பிராப்தியத்தை என்ன நிஷ்கர்ஷிக்கிறார் அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் இதுல ஓடுகிறது என்னென்னில் முக்தனாய் நிறுத்தி சுகானுபவத்தை பண்ணுமா, ஆத்ம பிராப்தியை பண்ணுமா, ஆத்ம விநாசத்தையாகவும் நரகானுபவம் பண்ணுவையாகவும். இவற்றில் எது புருஷார்த்தம் கேட்டா இதுல எனக்கு ஒரு நிர்பந்தம் இல்லை, இதுல எது வேணாலும் புருஷார்த்தமாகலாம். துக்க களத்தில்லாததான அனுபவ கைங்கரியமான பரமபதத்தில் அனுபவிக்கிற மோட்சத்தோட கேவல ஆத்ம பிராப்தியாக கைவல்யத்தோடு ஆத்ம விநாசத்தை பண்ணுகிறதான சொர்க்காதி லோக பிராப்தியோடு நரகத்துல கல்ப கோட்டி காலம் விழுந்து துக்கப்படுகிறதோட வாசியற இதுல எது வேணாலும் புருஷார்த்தமா இருக்கலாம்.
நமக்கு இதுதான் ஒரு நிர்பந்தம் இல்லை. ஆனால் இவர்கள் எதுவாக இருந்தாலும் உனக்காய் வரும் என்று அது எனக்கு வருமா, எனக்காய் வரும் என்று இவ எத்தனையும் வேண்டாம். ஆனது தேவருக்கு உறுப்பாம் இதுவே எனக்கு வடிவாம்படி பண்ணி விட வேணும் இல்லையா, தேவர் உகப்புக்கு எது விஷயமோ அதுவே எனக்கு சொரூபமாம்படி பண்ணி விட வேணும் என்று பிராப்தியத்தை நிஷ்கர்ஷிக்கிறார். அதுக்கு மேலதான் இவர் இப்படி கேட்ட பரிமாற்றம் தான் லோகத்திலே பரிமாறுவதற்கு இல்லை. லோகத்தை மற்றவர்கள் இப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை யாரும் இந்த பரிமாற்றத்தை விரும்புறது இதை இந்த இடத்துக்கு தெரியாது. இப்படிப்பட்ட பரிமாற்றம் ரெண்டு இடத்துல காணலாம். ஒண்ணு இவ்வாழ்வாரிடத்திலே காணுதல், இல்ல ராமாயண புருஷர்களிலே ஸ்ரீ பரதாழ்வான் ஸ்ரீ இளையபெருமாள் பக்கத்திலே காணுதல் செய்ய நித்தனை இல்லையா. கைகேயி ராஜன் இல்லையா என்று சொல் பொறுக்க மாட்டாமல் சிறனையில் இருந்து கூப்பிட்டாங்க. என்ன சொல்றாங்க ராஜன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சொல் பொறுக்க மாட்டாம அவள் தன்னுடைய சேஷத்துவத்துக்கு அனுகுணமாக தன்னை தாழ்ந்து சொல்லால் கூப்பிட வேண்டியது இருக்க தன்னை இல்ல உயர்ந்த சொல்லால் கூப்பிட்டாலே இல்லையா அது இல்லையா இவரால் பொறுக்க மாட்டாலே திரளிலே வந்து கூப்பிட்டாங்க. விலலாப சபா மத்திய ஒரு திரளாக இருந்து என்னுடைய சேஷத்துவத்தை அபகரிப்பதே இருக்கட்டும். ஏதாவது சொல்றாங்கன்னா இந்த மாசத்துக்கு இது நான் டைம் குறைஞ்சு போட்டதுனால இந்த மாசத்துக்கு இல்லையே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது காசு பண்ண மாட்டேன்னு சொன்னா அப்புறம் பார்த்தா அப்படியே வீட்டுல இல்ல இருக்கட்டும். அவசர போனா இந்த பரதனுடைய இந்த ஸ்திதி ரொம்ப அழகா இருக்கும். மூணாம் பத்து யாரு இது அனுபவிக்கிறதும் இறங்கிட்டோம். அப்புறம் அது ஓட்டிட்டு போறது சாமி. இந்த மாசத்துக்கு புறதூசு ஒண்ணுதான் வந்தாலும் இது ரெண்டு இன்னொரு பிரான்ச் இன்னொரு கிளாஸ் இந்த மாசம் மட்டும் ரெண்டு ரொம்ப பிரச்சனை டைம். தூக்குது இந்த புத்தகம் தூக்கவே ஈட்ட தூக்குறது போல கஷ்டம் கிடையாது. ஆதிபன் இடபாபாகி எதீந்திரோ ஜெயதாத்மி சிவதே ஸ்ரீ லக்ஷ்மி நசமுதி பாதுகாதேவனே சிவன் ஜடசோத ஸ்ரீ நாராயண யுதீந்திர மகாதேசிகாய நம. சிவதே சிவலோக ஸ்ரீ ரங்கநாத யுதீந்திர மகாதேசிகாய நம. சிவதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நம. சிவதே ஸ்ரீ ரகுவீர மகாதேசிகாய நம.